ஸோ புதுசாக எந்த ஆக்னேயும் வரதில்லைல்லடா? வரலம்மா. புதுசாக ஆக்னே வரலையே, நிம்மதியாக இருக்கா? ரொம்ப நிம்மதியாக இருக்கு எனக்கு. ரொம்ப நிம்மதியாக இருக்கா? ஓகே. அவ்வளோ கஷ்டப்படுவேன். அந்த பிம்பிள்ஸ் பெருசாக ஒரு மாதிரியா பெருசாக இருக்குமா? ஓகே. ஃபேஸ் வாஷ் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓ, நிறைய உடையும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப? ஓகே. மார்க் குறையுதாடா? மார்க்கு குறைஞ்சிச்சு மேம். ஓகே. நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டுக்காரர் கேட்டாங்க, ஹஸ்பண்டு கேட்டாங்க என்னன்னு, நல்லா பிரைட் ஆகிட்டே வரலையே அப்படின்னு. அப்படி கேட்டாங்களா? ஹாப்பி இல்லை? ரொம்ப. இந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து வெளியில் யாராவது சொன்னால் கூட அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் நான் சொல்லும்போது அவங்க வந்து நம்பலை, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் சொன்னாங்க பரவாயில்ல, நான் என்னமோ நினச்சேன் நல்லா இருக்கு ஃபேஸு, இப்போ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகே. அடிக்கடி நான் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த அந்த முகத்தில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ பெயினாக இருக்கும். நான் அழுகுவேன் அவர்கிட்ட, எனக்கு இப்படியே வருது, சரியாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. எனக்கு 1 month அந்த அந்த எதுவுமே வரல மேம், அந்த ஃபேஸில் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் எதுவுமே வரல. சூப்பர். ஸோ அதனால வந்து அவரே கிரெடிட் கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. யார் சொன்னாலும் நல்லா சந்தோஷமா இருக்காது, ஹஸ்பண்ட் சொன்னால் சந்தோஷமா இருக்கும்ல பத்தியா? வெக்கம். அவங்க வந்து நம்பலை, வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். ஓகே. அதுக்கப்புறம் நானாக தான் சொன்னேன், பாருங்க சேஞ்ச் நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு. நான் இன்ஸ்டா இதில் பார்த்துட்டு அவங்ககிட்ட காட்டினேன். சரி போய் பாரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ ரிசல்ட் தெரிஞ்சோன்னே பரவாயில்ல, நான் என் பிள்ளைங்களே சொல்லிடுங்க நல்லா இருக்குமா, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஃபேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ கூட சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அப்படியா? அதனால தான் வந்துருக்காங்க, பொண்ணு வந்திருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹாய் சொல்லிட்டேன் பொண்ணுக்கு. குட் குட், ஐம் ரியலி ஹாப்பி. நல்லா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னுமே பெட்டராக வேணும். இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்காரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணிடலாம். 3 செஷன் தான் நான் முடிச்சிருக்கு, இது 4th. இது 4th தானே? இப்போ நானே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன். குட் குட், ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. கொஞ்சம் போக போக நம்ம அதுக்கப்புறமா ஸ்கார் மட்டும் அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஆக்னி வரது நிப்பாட்டியாச்சு, மார்க்லாம் ஃபெயில் ஆகுது. அந்த ஆக்னி வந்தால் தானே நம்ம மார்க் வரும். அதனால ஆக்னியும் வரல, எனக்கு மார்க் வரல. அந்த பழைய மாதிரி இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மார்க் மட்டும். சூப்பர். முன்னாடி இருந்ததுக்கு நான் அதை பழைய இது எடுத்துகிட்டு பார்ப்பேன் வீடியோவில். நீங்கள் ஃபஸ்ட்டு சீசனில் இருந்துச்சுல, அது பார்க்குவேன். என் பிள்ளைகிட்ட இப்போ தான் காமிச்சேன். என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுச்சுங்க. மறந்தே போயிடுச்சு இப்போ எப்படி இருந்தோன்றதே.